ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸில் ரீசனிங்கில் இந்த மாதிரி சம்ஸ் வரும். இங்கே பாருங்கள், சில சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸில் நம்பர் இருக்குது, அப்புறம் சிம்பிள் இருக்குது. இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துட்டு கொஷின் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்துள்ள வரிசையில் முன்னும் பின்னும் எண்கள் வருமாறு உள்ள குறியீடுகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, முன்னாடியும் பின்னாடியும் நம்பர் இருக்கணும், நடுவில் குறியீடு இருக்கணும். குறியீடுனா என்னென்னா சிம்பிள். எப்படி இருக்கணும்னா இந்த கான்செப்ட், முன்னாடி நம்பர் இருக்கணும், பின்னாடியும் நம்பர் இருக்கணும், நடுவில் சிம்பிள் இருக்கணும். இந்த கான்செப்ட்ல இந்த சீரீஸ்ல எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க, முன்னும் பின்னும் எண்கள் வரணும், முன்னும் பின்னும் எண்கள் வரணும், உள்ள குறியீடுனா நடுவில் சிம்பிள் எத்தனைன்னு இருக்காங்க. இப்போ இங்கே சீரீஸ் பாருங்களே, இங்கே நம்பர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்கேயும் நம்பர் இருக்கா, இங்கேயும் நம்பர் இருக்கா, நடுவில் ஒரு சிம்பிள் வருதா, அப்போ இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, கரெக்ட். அதே மாதிரி நம்பர்ஸ் வேற எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கு நம்பரு, அதே மாதிரி பின்னாடி நம்பர் இருக்கு, நடுவில் சிம்பிள் இருக்கா, அப்போ இந்த ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முன்னாடி இந்த ஒரு நம்பர் இருக்கா, அதே மாதிரி இங்கே பின்னாடி ஒரு நம்பர் இருக்கு, நடுவில் சிம்பிள் இருக்கு, அப்போ இது ஒரு பேட்டர்ன். இப்போ இங்க பாருங்க, இங்க நம்பர் இருக்கு, ஆனா அடுத்தே நம்பர்னு வந்துருச்சு. அப்ப இந்த பேட்டர்ன் எடுக்க முடியாது. நமக்கு என்ன பேட்டர்ன்ல வேணும், நம்பர் நம்பர் நடுவுல சிம்பிள் வர்ற பேட்டர்ன் வேணும். அப்ப எத்தனை வருது, 1 2 3. அப்ப இந்த பேட்டர்ன்ல இருக்கிற எத்தனை வருது, இந்த பேட்டர்ன் 3 வருது. அப்ப இந்த சம்முக்கான ஆன்சர் என்னன்னா 3. அங்க கேட்டிருப்பாங்க ஆப்ஷன்ல ஏ 4, பி 3, சி 2, டி 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம ஆன்சர் என்ன எழுதணும், 3 வருதா, அப்ப ஆன்சர் பி தான் இதுக்கு எடுத்து எழுதணும். இந்த மாதிரி சீரீஸ் சம் வரும் டிஎன்பிசியில் ரீசனிங்ல பார்த்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.